அரசு பள்ளியில் இரவு முழுவதும் குடித்துவிட்டு காலையில் ஆசிரியர்களை பார்த்தவுடன் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க என்று கூறிய இளைஞரின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. நான் வந்து தப்புதான், சரி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க மன்னிப்புலாம் கேட்க வேணாம் தம்பி. அப்ப என்ன பண்ணணும்? வரக்கூடாது, அவ்வளவுதான், மன்னிப்பு கேட்டுக்கலாம். சரிங்களா? நான் தப்புதான். திருச்சிராப்பள்ளி வாலாடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேற்று காலை பள்ளிக்கு வந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வகுப்பறையில் ஏதோ சத்தம் கேட்பது போல இருந்ததால் அங்கு சென்று பார்த்துள்ளனர். அங்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் இருந்துள்ளார். அவர்களிடம் பள்ளி ஆசிரியர்கள் விசாரித்த போது அந்த ஆண் குடிபோதையின் காரணமாக நிதானமின்றி மிரட்டும் தோணியில் பேசியுள்ளார். அந்த பெண்ணிடம் கேட்டதற்கு தான் மரவனூர் பகுதியை சேர்ந்தவர் என்றும் தனது கணவர் வாழவாடியை சேர்ந்தவர் என்றும் தன்னை நேற்று சமயபுரம் கோவிலுக்கு அழைத்து வந்துவிட்டு இரவு வாழவாடி செல்வோம் என கூறி அழைத்து வந்தார் கணவர். வந்தவர் வரும் வழியில் இருட்டான ஒரு கட்டிடத்தில் அழைத்து சென்று தங்க வைத்து அவர் மது அருந்தியுள்ளார். இரவு நேரம் என்பதால் இந்த இடம் பள்ளி என்று எனக்கு தெரியாது என்றும் தனது கணவர் குடிபோதையில் இருந்ததால் இங்கு அழைத்து வந்ததாகவும் காலை எழுந்ததும் அவர் குடிபோதையில் இருந்து தெளிவில்லாமல் இருந்ததால் இங்கிருந்து அழைத்து செல்ல இயலவில்லை என்றும் அந்த பெண் கூறியுள்ளார். மேலும் அந்த நபரை பற்றி விசாரித்த போது அவரின் முகவரி அவரின் பெயரும் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக பள்ளி நிர்வாகம் அளித்த புகாரின் அடிப்படையில் அவர்களை விசாரணைக்கு போலீசார் லால்குடி காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணையும் நடத்தினர். அந்த நபரிடம் விசாரித்த போது தான் மதுபோதையில் இருந்ததால் பள்ளி என்று தெரியாமல் தனது மனைவியை அழைத்து வந்துவிட்டதாகவும் இனி வரும் காலங்களில் யாரும் இதுபோன்ற தவறை செய்ய வேண்டாம் என்றும் தனது தவறை ஒப்புக்கொண்டு வீடியோ பதிவையும் வெளியிட்டுள்ளார். இருப்பினும் பள்ளி நிர்வாகம் அளித்த புகாரின்படி லால்குடி காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார். பள்ளி வளாகம் என்றே தெரியாமல் மதுபோதையில் இரவு முழுவதும் இருந்த நபரின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது.